வணக்கம் சகோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறைய டைமில் நம்ம நிறைய பேர்கிட்ட சொல்லியிருப்போம், ஏன்டி எனக்கு நீ கால் பண்ணலை? ஓ சாரிடி, நான் பிஸியாக இருந்தேன், எனக்கு டைம் இல்லை. அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ண முடியல, போக முடியலன்னா, ஐயோ சாரி, எனக்கு டைம் இல்லாதனால நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் அதை வேல்யூ பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இங்கே மேட்டர். இப்போது உங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக செலவு பண்ணுவீங்க? எக்ஸாம்பிள், உங்ககிட்ட நூறுரூவா தான் இருக்குது அப்படின்னும்போது, நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு பொருளும் உங்களுக்கு தேவையானதா, உங்களுக்கு இது மஸ்ட்டா அப்படின்றத நீங்கள் பார்த்து பார்த்து வாங்குவீங்க. உங்ககிட்ட இருக்கிற காசு அவ்வளோ கரெக்டாக செலவு பண்ணுவீங்க, வேஸ்ட்டாக எதுலேயும் கொண்டு போட மாட்டீங்க. இன்கேஸ் உங்ககிட்ட நிறைய பணம் இருந்ததுன்னா அப்போவும் அதே இதை தான் பண்ணுவோம். ஏன்னா பணம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு மதிப்பு கொடுத்து வச்சுருக்கோம், இது இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மக்கிட்ட எவ்வளோ காசு இருந்தாலுமே அதை எந்த வழியில் தேவையோ அதில் மட்டும்தான் நம்ம செலவு பண்ணோம், அனாவசியமாக செலவு பண்ண மாட்டோம். பட் ஆனால் நம்ம டைம் அந்த மாதிரி கன்சிடர் பண்ணுறோமா? கிடையாது. ஏன்னா பணத்தை விட நமக்கு விலை மதிப்பு மிகுந்தது டைம். ஏன்னா இப்போ இன்றைக்கி நைட்டு படுத்து தூங்குறோம் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு காலையில் எந்திரிப்போமா அப்படிங்கிறது நிச்சயம் இல்லாதது. பட் இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்கோம். அப்படின்னும்போது நமக்கு இந்த டைம் நிச்சயமாக அடுத்த நிமிஷம் நமக்கு நிச்சயமானதே தெரியாத சமயத்தில் அது நம்ம எவ்வளோ வேல்யூ பண்ணணும் இல்லைங்களா? உங்களுடைய பணத்தை நீங்கள் எப்படி எவ்வளோ ஜாக்கிரதையாக எப்படி தேவையான அளவுக்கு செலவு பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய டைமையும் தேவையான விஷயத்துக்காக மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். காலையில் சீக்கிரமாக எந்திரிக்க முடியலன்னு சொல்லுவோம் சில டைமில். அன்றைக்கி என்ன நடந்திருக்கும்? நைட்டு 12, 1 மணி, 2 மணி வரைக்கும் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருந்திருப்போம். அது நமக்கு தேவையானதா? கிடையாது. ஸோ உங்களுடைய டைமை நீங்கள் வேல்யூ பண்ணுங்கள். பணம் கூட இன்றைக்கி போனால் நாளைக்கு சம்பாதிச்சுக்கலாம், நம்ம உயிரோடு இருந்தால், அந்த டைம் நமக்கு கிடச்சா. பட் ஆனால் டைமுங்கிறது நம்ம என்ன பண்ணாலும் நம்ம இழந்த டைமை திரும்பவும் கிடைக்காது. ஃப்யூச்சர் டைமையும் நம்மளால் வாங்க முடியாது. ஸோ வேல்யூ யுவர் டைம். பை பாய்.